நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, லவ் பண்றேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, கல்யாணம் முடிச்சிட்டேன், குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, படிச்சு முடிச்சிட்டேன், வேலை கிடைக்குமா, வேலைக்கு போயிட்டேன் ஆனா சம்பளம் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது, இப்படி உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா, ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு ஆனா அடுத்த விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு ஒரு விதை விதைத்தால் 4 லாபம் கிடைக்க போகின்ற பொன்னான ஒரு காலகட்டம் பிறக்க போகின்றது. 2 கிரகத்தினுடைய சேர்க்கை, ஒரு கிரகத்தினுடைய உச்சம். அதனால் மே மாதம் முடியும் வரை உங்களுக்கு கிடைக்க போகும் வாய்ப்புகள் சரியா பயன்படுத்தினா அந்த வாய்ப்பு வரமாக மாறும். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவாக ஃபுல்லாக பாருங்க. இல்லை நம்ம சேனலில் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தில் நடக்கப் போகின்ற சனி பயிற்சி பலன் ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல்ரெடி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஆனால் தான் நாம் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 ஜென்மத்துல உங்க ராசியில குரு பகவான் இருக்கிறார். ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல உறவுகள் இருந்தாலும் தனிமரம் போல் உங்களுடைய வாழ்க்கையில தனியா தவிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தருணத்தில் லாபத்தில், அதாவது உங்களுடைய ரிஷபராசிக்கு 11ஆம் இடம் மீனம், அந்த மீனத்துல நடக்க போகின்ற 2 கிரக சேர்க்கை. அதுவும் இப்போ ஆல்ரெடி சுக்கிரன் அங்கதான் இருக்கிறார், உச்ச நிலையில் இருக்கிறார். மார்ச் 29ல இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து பயிற்சி அடைஞ்சு அந்த மீன ராசிக்கு போகிறார். எல்லா கிரகத்தோட இணைவு வேறு, ஆனா அந்த சுக்கிரன் சனி இணைந்தால் மகாலட்சுமி யோகம் உருவாகும். ஓகேங்களா? அதுவும் உங்களுடைய ரிஷபத்திற்கு 11ஆம் இட லாபஸ்தானத்துல இந்த இணைவு ஏற்படுது. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, சுக்கிரனுடைய உச்ச வீடு இந்த மீனராசி. ஓகேங்களா? இப்ப மார்ச்சிலிருந்து மே மாசம் முடியும் வர சனி சுக்கிரனுடைய சேர்க்கை உங்களுடைய ரிஷபத்திற்கு 11ஆம் இட லாபஸ்தானத்துல. சுக்கிரன் ஒரு மாசத்துல பயிற்சி அடைஞ்சிருவாரே அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஆனால் இந்த தடவை அப்படி அல்ல. மே மாதம் முடியும் வர சுக்கிரன் மீனராசியில இருக்க போறாரு. காரணம், மார்ச் 2ல அந்த சுக்கிரன் வக்ரம் அடைகிறாரு. ஸோ ராசிக்குள்ளே தான் வக்ரம் அடைகிறாரு. ஏப்ரல் 13ல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இடையில் இப்படிப்பட்ட வக்ர காலகட்டங்கள் வருவதால் சுக்கிரவான் மே மாதம் முடியும் வரை மீன ராசியிலே இருக்க போறாரு. சனி கூட சேர்ந்து இருக்க போறாரு. சனி சுக்கிரன் சேர்க்கை மகாலட்சுமி யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு பணம், பொருளாதார விஷயத்துல ஒரு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். அப்போ ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜென்மத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் இந்த நிகழ்வு நடப்பது பல காரியத்துல நன்மைகளை கொடுக்கும். சரிங்களா? ஸோ கஷ்டப்படக்கூடிய சூழல்ல கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆமாங்க, அதாவது கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு அந்த கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த கடனை அடைக்கணும்னா பண வரவு வரணும் இல்லை? ஸோ அந்த வரவை குறிப்பதுதான் லாபஸ்தானம். அந்த வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த 2 கிரகங்கள். அது குறிப்பிட்டு ஒரு 4 வழியில் அந்த வருமானம் அல்லது லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த 4 வழி எது அப்படின்னு பார்த்தா, ரிஷபராசிக்காரர்களை முதல்ல சொல்லக்கூடியது, இந்த சுக்கிரன் உங்களுடைய ரிஷபராசிக்கும் 6ஆம் வீடான துலாமிற்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். ஓகேங்களா? அப்போ முதல்ல இந்த ரிஷபராசிக்காரங்க கடனாக யாருக்காவது பணத்தை கொடுத்திருந்திருப்பீங்க, அல்லது கடனுக்கு நீங்க ஜாமீன் கேரண்டி பொறுப்பாளராக இருந்திருப்பீங்க. அந்த ரீதியா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பணத்தில் லாக் ஆயிருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட பண பிரச்சனை உங்களுக்கு திரும்ப, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். அதே போல ஒரு பேங்க்ல ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படிப்பட்ட அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்க வழி லோன் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது முதல் விஷயம். 2வது, இந்த வேலை, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நேர காலங்கள் நல்லா இருக்கு. ஸோ இதற்கு அடுத்தபடியா நான் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது, ஸோ இந்த 6ஆம் வீடு என்பது வேலை வாய்ப்பை குறிப்பது. அந்த வேலையில் ப்ரொமோஷன், முன்னேற்றம், கூடுதல் சம்பளம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ வேலையில் இருக்கக்கூடிய இந்த எதிரிகள், துரோகிகள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்களாலேயே அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஒரு சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ஏன்னா 6க்குரியவன் 11 லாபஸ்தானத்துல. அப்போ எதிரிகளால் லாபம் கிடைக்கும், கடனால் லாபம் கிடைக்கும். ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல இந்த ரிஷபராசிக்காரங்க ஒரு 3 ப்ரொஃபஷன்ல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 மருத்துவத்துறை, 2 நீதித்துறை, அது கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட இந்த நீதித்துறையில இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ 3வது இந்த பேங்க் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் அல்லது காவல்துறை. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா மருத்துவம், நீதித்துறை மற்றும் காவல்,
இந்த 3ல ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாக் பாட்டுங்க. பெரிய அளவு பண லாபம், ப்ரமோஷன் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த வேலை விஷயத்தில் மாற்றமும் லாபமும் வரவும் உண்டு. அதுதான் ஆட்டுக்கருத்தம். ஸோ 2வது விஷயம், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு எழுதி வச்சுருப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஒரு லேண்டாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அதில் முதலீடு பண்ணியிருப்பீங்க. அதுக்குண்டான வரவு, வருமானம், லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு காலகட்டத்தில். அல்லது புதியதொரு தொழில் கான்ட்ராக்ட், ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட், ஒரு 10 வருஷத்துக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அல்லது கான்ட்ராக்ட் வழியில் பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதை ரொம்ப வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்தீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு லாபத்தை கொடுக்கக்கூடிய தொழில் ரீதியான ஒரு கான்ட்ராக்ட், புதுசாக ஒப்பந்தம் போன்றவைகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. சரிங்களா? அதே போல் வாழ்க்கை துணையால் வருமானம் அல்லது சொத்து அல்லது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளால் வீட்டில் கூடிய அந்த பொருளாதார பிரச்சனை சரியாகும். ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு. 2வது. 3வது, நான் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ரிஷபராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடான மகரத்திற்கும் 10ஆம் வீடான கும்பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ 9க்கும் 10க்குரியவன் 11ல். அப்போது தந்தை வழி உறவுகளால் அல்லது தந்தையினுடைய வேலை தொழில் உங்களுக்கு அமையறதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக தொழில், பரம்பரை தொழில்னால் லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்களுக்கு மேலே ஒரு பொசிஷனில் இருப்பாங்க இல்லையா, அதிகாரத்தில் இருப்பாங்க, பதவியில் இருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய பதவி அதிகாரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் மேனேஜர் ஆகிறதுக்கு, நீங்கள் சூப்பர்வைசருக்கு மேலே அதுக்கடுத்த டீம் லீடர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு முதல்ல நடக்குது. ஸோ இதில் 4வது நான் சொல்லக்கூடியது, இந்த தொழில் ரீதியான புதிய லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேலும் இந்த தொழிலில் பார்க்கக்கூடிய சக போட்டியாளர்கள் கூட்டுச்சேர்க்கை ஏற்படும். போட்டியாக இருந்தவங்களே இப்போ உங்களோட ஜாயிண்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? மேலும் அந்த சனிவன் 11ல் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் நினைவு கூட ராகு வேற இருக்கிறாரு. அப்போது ஷேர் மார்க்கெட், இந்த ட்ரேடிங், இந்த லாட்டரி அடிக்கிறது சில குறிப்பிட்ட மறைமுகமான வழியில் பண லாபங்கள் கிடைக்கும். சொத்து பங்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ இப்படி எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பணவரவு வரக்கூடிய விஷயத்தில் மே மாதம் முடிவதற்குள் மிகப்பெரிய அளவு நன்மையும் மாற்றம் உண்டு. அப்போ முதல்ல உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களால் தீர்த்து கொள்ள முடியும். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுங்க. அதனால தனிமரமாக இருக்கும், ஒரு கடன் பிரச்சனை தலைமறைவாக இருக்கிறோம், அப்படிப்பட்ட சூழல் அல்லது வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லை, லாபம் இல்லை, குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான அந்த பொருளாதார பிரச்சனை இருக்குது அப்படின்னு சங்கடப்பட்டவர்களுக்கு இப்போ அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடைபெற்று கண்டிப்பாக அந்த பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும். அதில் மேற்கொண்டு லாபங்கள் கிடைக்கும். நிரந்தரமான ஒரு வேலையும் மிக நீண்ட வருடமாக செய்யக்கூடிய ஒரு தொழிலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்திற்குள் ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ஏதோ ஒரு அடிப்படையில் கிடைக்கிறதுக்கு உறுதியாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த சனி சுக்கிரன் இந்த 2 கிரக சேர்க்கையும் இந்த 11 லாபஸ்தானத்தில் வர்றதுனால சில பேர்த்துக்கு அதிரடியான மாற்றங்கள், அதிரடியான திருப்பங்கள், எதிர்பாராத பயணங்கள் அப்படின்றது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு துணிந்து நீங்கள் வந்து செயல்படுங்க. கொஞ்சம் சுறுசுறுப்போடு ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த விதத்திலும் சோர்வோ தளர்வோ அடைய வேண்டாம். சரிங்களா? ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு காற்று அடிக்கக்கூடிய நேரம். ஸோ நீங்கள் கடுமையாக மேற்கொண்டு முயற்சி, வேலை, உழைப்பு போட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வரமாக மாறும். இதில் கண்டிப்பாக தந்தை வழி உறவுகள், வாழ்க்கை துணை, மாமியார் வீட்டு வழிகள் மற்றும் தாத்தா பாட்டி போன்ற உறவுகள், இந்த உறவுகள் மூலமாக பணலாபங்கள் கிடைக்கிறதுக்கும், அரசியல் அல்லது அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் இவர்களுடைய தொடர்பு மூலமாக பணலாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பயன்படுத்திங்க, மிஸ் பண்ணிடாங்க. ஸோ நல்லது. நாம் என்ற இடத்தில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதற்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வராகியம்மன் திருவடி சரணம்.